Vanakkam students. In today's class, we will learn about the effect of frequency of incident light on stopping potential. Effect அப்படின்னா என்ன அர்த்தம்? விளைவு. Of frequency of incident light. Incident light அப்படின்னா படும் ஒளி, உலோக பரப்பின் மீது படும் ஒளி. frequency அப்படின்னா அதிர்வெண். on stopping potential. stopping potential அப்படின்னா நிறுத்து மின்னழுத்தம். effect of frequency of incident light on stopping potential. நிறுத்து மின்னழுத்தத்தின் மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு அல்லது நிறுத்து மின்னழுத்தத்தின் மீது படுகதிரின் அதிர்வெண்ணுக்கான விளைவு. இத பத்தி இன்னைக்கு நம்ம வகுப்புல யார் பேச போறாங்க அப்படின்னா கௌசிகா பெருமாள். சரிங்களா? கௌசி? எஸ் மேம். லெட்ஸ் ஸ்டார்ட். வணக்கம் டு ஆல். நாம் இன்னைக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆன் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் பற்றி பார்க்க போகிறோம். டு ஸ்டடி தி எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆன் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், த இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். நம்ம இந்த டாபிக் பற்றி எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மேலே எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறத பற்றி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டியை கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்ணணும். எஸ் மேம். To study the effect of frequency of incident light on stopping potential, the intensity of the incident light is kept constant. The variation of இருக்குட்டி. ஓகே. நிறுத்து மின்னழுத்தத்தின் மீதான அந்த படும் ஒளியோட அதிர்வெண் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த படும் ஒளியோட செறிவை நம்ம வந்து மாறிலியா வைக்கணும். சரிங்களா? intensity kept constant in this case. Let's go. The variation of photocurrent with the collector electrode potential is studied for radiations of different frequencies, and a graph drawn between them is shown in figure 7.11. நம்ம வந்து ஃபோட்டோ கரண்ட்க்கும் கலெக்டர் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை படித்தா தான் நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸோட ரேடியேஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான கிராஃப் வந்து நம்ம ஃபிகர் 7.11 கொடுத்துருக்காங்க. போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வித் கலெக்டர் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை பொறுத்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார் ரேடியேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கன்சிடர் பண்றோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்னு. ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு, அந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்ல ஆர் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற யூவி ஆர் இன்விசிபிள் ரேடியேஷன் வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேல இன்சிடென்ட் ஆகும்போது இந்த சர்ஃபேஸ்ல இருந்து போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். இப்ப நம்ம யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ங்கிறது யார மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம இன்சிடென்ட் பண்ற இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சியை மீன் பண்ணுது. ஃப்ரீக்வன்சியவும் கலெக்டர் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை டென்ஷன் பேட்டரியை யூஸ் பண்ணி டெஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஹை டென்ஷன் பேட்டரியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்தோடுக்கும் ஆனோடுக்கு இடையில சம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வந்து பிக்ஸ் பண்ணுவோம். அது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ் மேல நம்ம ஜாக்கியை வச்சு மூவ் பண்ணும்போது இந்த ஆனோடு பொட்டன்ஷியலை வந்து நம்ம பிக்ஸ் பண்ணோம்.
அததான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கலெக்டார் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். இங்க கலெக்டருங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனோடு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த கேத்தோடுல இருந்து எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணிக்குது. அதனாலதான் இந்த கேஸ்ல ஆனோடுக்கு பேர் யாரு அப்படின்னா கலெக்டர். அதாவது ஏற்பு மின்வாய் அப்படிங்கிற பொட்டன்ஷியல் மின்னழுத்தம் அப்படிங்கிறது ஆனோடு மின்னழுத்தம். அதை பொறுத்து இந்த ஒளி மின்னோட்டத்துல ஏற்படுற மாறுபாட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா படுகதிரோட ரேடியேஷன்ஸ்ங்கிறது இந்த இடத்துல படுகதிர், இந்த ரேடியேஷன்ஸோட வெவ்வேறு அதிர்வெண்களுக்கு நம்ம கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்றோம், அனாலிசிஸ் பண்றோம். அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஏற்பு மின்வாயான ஆனோடு மின்னழுத்தத்தை பொறுத்து ஒளி மின்னோட்டத்தில் ஏற்படும் மாறுபாடானது படுகதிரின் வெவ்வேறு அதிர்வெண்களுக்கு ஆராயப்படுகிறது. அததான் அந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம தெளிவுபடுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க. From the graph, it is clear that stopping potential vary over different frequencies of incident light. இந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இருக்க தெளிவாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் படுகதிரோட அதிர்வெண் மாறும் போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நிறுத்து மின்னழுத்தம் மாறும். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேரி ஓவர் டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் இன்சிடென்ட் லைட். படுகதிரோட அதிர்வெண் மாறும் போது நிறுத்து மின்னழுத்தமும் மாறும் அப்படிங்கறதான் இந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் நாம அப்ளை பண்ண கலெக்டிங் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் வச்சுக்குவோம். இங்க எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கு பாருங்க. சேச்சுரேஷன் ஸ்டேட்டுக்கு போயாச்சு. ஆனா இங்க பாருங்க ஃப்ரீக்வன்சி μ1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம அப்ளை பண்ண இன்ஸ்டன்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி. அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல தான் இருக்கும், -V01 அப்படின்னு இருக்கு. அதுவே μ2ன்னு நம்ம ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்னும் பாருங்க நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்தரா ஃப்ரீக்வன்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன் தேர்ட் கேஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. According to the increment of frequency of that incident light, the potential, that means stopping potential will be vary. படுகதிரோட அதிர்வெண்ணை பொறுத்து நிறுத்து மின்னழுத்தம் மாறிக்கிட்டே இருக்கு. இங்க frequency increment or decrement அப்படிங்கறத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னா μ3ன்றது highest value, μ1ன்றது lowest value. Because of μ3 is greater than μ1 is greater than μ1ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப μ1ல இருந்து μ3 வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறதுதான் இந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓகே, எங்க பேச்ச காணோம்? Yes, ma'am. Yes. Greater the frequency of incident radiation, larger is the corresponding stopping potential. அண்டர்லைன் திஸ். இவ்வளவு நேரம் மேம் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நானும் கௌசியும் இன்சிடென்ட் ரேடியேஷன் படுகதிரோட அதிர்வெண் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நிறுத்து மின்னழுத்தம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் அதிகமா இருக்கு. அதிர்வெண் அதிகமாகும் போது நிறுத்து மின்னழுத்தமும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகுது. சொல்லுங்க. This implies that as the frequency is increased, the photoelectrons are emitted with a greater kinetic energies, so that the retarding potential needed to stop the photoelectrons is also greater. ஆமா,
ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணும்போது இது ஒரே பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம். ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணும்போது stopping potential of that material also increased, and the metal also increased. அப்போ நம்ம frequency increase பண்ணும்போது photo electrons emit ஆகிற photo electrons ஓட kinetic energy increase ஆகும். அந்த kinetic energy-க்கு against-ஆ or அந்த kinetic energy லீட் பண்ற அளவுக்கு நம்ம external negative voltage supply பண்ணாதான் இந்த என்ன பண்ண முடியும், இந்த எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். The frequency is increased, the photoelectrons are emitted with greater kinetic energies so that the retarding potential needed to stop the electrons is also greater. Frequency increase ஆகுது, stopping potential increase ஆகுது. அப்போ frequency excuse me, இங்க கவனிங்க, இன்சிடென்ட் பண்ற லைட்டோட ஃப்ரீக்வன்சி நாம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் வித் ஹை கைனடிக் எனர்ஜிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த கைனடிக் எனர்ஜியை லீட் பண்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வோல்டேஜை நெகட்டிவ்ல சப்ளை பண்ணணும். அப்பதான் இந்த கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலண்டான நெகட்டிவ் வோல்டேஜ் எக்ஸ்டர்னலா நம்ம சப்ளை பண்ணும்போதுதான் இந்த எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எமிட் ஆகிற போட்டோ எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குற அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் ரீடார்டிங் பொட்டன்ஷியல் ஆர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஏன் மிஸ் இங்க கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். E is directly proportional to nu. E is directly proportional to nu. இங்க Eங்கிறது எனர்ஜி, நியூங்கிறது frequency. Energy and frequency both are directly proportional to each other. அப்போ frequency increase ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த போட்டோ எலக்ட்ரான்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த கைனடிக் எனர்ஜி ஓவர் கம் பண்ற அளவுக்கு நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ இன்க்ரீஸ் பண்ணும்போதுதான் இந்த எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் ஸ்டாப் ஆகும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Now, a graph is drawn between frequency and the stopping potential for different metals. Figure 7.12ல வந்து நம்ம ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சிருக்கோம். இடையில ரெண்டுக்கும் பிட்வீன்ல நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோம். From this graph, it is found that stopping potential varies linearly with frequency. இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? frequency increase ஆகுறதுனால அந்த மாதிரி சொல்லுங்க குடி. ஃப்ரீக்வன்சியும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால ரெண்டுக்கும் நடுவுல ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது லீனியர் ரிலேஷன் தான் இருக்கு. சூப்பர். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக ஆக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது தேவையான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறது தான்
அந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு உணர்த்து. சொல்லுங்க. Below a certain frequency called threshold frequency, no electrons are emitted. சூப்பர். நம்ம V0A V0B அது கீழே நம்ம வந்தோம்னா அங்கே வந்து எலக்ட்ரான்ஸோட எமிஷனே இருக்காது. ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸோட எமிஷன் இல்லாதனால அங்கே ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் ஜீரோவாக இருக்கும். அந்த 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 இடத்துல இருக்க ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். பிலோ சர்டைன் ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்ம மெட்டல் சர்ஃபேஸ் மேல அப்ளை பண்ற ஃப்ரீக்வன்சியே V1 V2 சாரி new1 new2 new3 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம். ஆனா பிலோ ரேட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிலோ new1 அப்படின்னு பார்க்கும்போது new1க்கு கம்மியா ஃப்ரீக்வன்சியை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்குமா? தட் மீன்ஸ் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. பிலோ சர்டைன் ஃப்ரீக்வன்சி, ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு கீழே அதிர்வெண் இருக்கிற ஒளி அலைகளை அந்த உலோக பரப்பு மேல நம்ம இன்சிடென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பரப்புல இருந்து போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்காது. ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு மேலதான் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேரு தான் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது பயன் தொடக்க அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். பயன் தொடக்க அதிர்வெண் அப்படின்னா அந்த அதிர்வெண்ணுக்கு மேலதான் அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ங்கிற ஒன்னே நடக்கும், அதுக்கு கீழே நடக்காது அப்படின்னு அர்த்தம். சூப்பர் கௌசி. But as the frequency is increased above threshold value, the stopping potential varies linearly with the frequency of incident light. Yeah, already இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். threshold frequency வந்து above the threshold frequency நம்ம frequency increase பண்ணும்போது threshold frequency வந்து நம்ம நியூ நாட்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்ப நியூ நாட் frequency விட அதிக ஃப்ரீக்வன்சியை நாம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேல்யூ லீனியரா என்ன ஆகுது, வேரி ஆகிக்கிட்டே வரும் அக்கார்டிங் டு தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட். எஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஓகே, குட் கௌசி, கீப் இட் அப். Thank you, ma'am. Students, all of you understand? Above the threshold frequency, only the photoelectric effect will be occur in that metal surface. பயன் தொடக்க அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வெண்ல படுகதிரை நம்ம உலோக பரப்பு மேல விழற மாதிரி செய்யும் போது மட்டும்தான் ஒளிமின் விளைவு நடக்கும். ஓகே, இன்னும் யாரும் எதுல பேச மாட்டீங்களா? ஓகே மேம். கௌசி பேசுறீங்க, மீதி பேர்லாம் எங்க இருக்கிறாங்க? ஓகே மேம். ஓகே மேம். ஒரு அன்மியூட் பண்ணி ஒரு வார்த்தை சொல்ல முடியல உங்களால. ஓகே, சூப்பர், என்ஜாய் என்ஜாய். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கலாம் ஆர் 5 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். சரிங்களா? லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவோட விதிகள். இது வரைக்கும் 3 கண்டிஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஒளி மின்னோட்டத்தை படுகதிரோட செறிவு எந்த மாதிரி பாதிக்கும்னு படிச்சிருக்கோம். ஒளி மின்னோட்டத்தை ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு எந்த மாதிரி பாதிக்கும்னு படிச்சிருக்கிறோம்.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம படிச்சிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீக்குவன்சி படுகதிரோட அதிர்வெண் நிறுத்து மின்னழுத்தத்தை எந்த மாதிரி பாதிக்கும்னு படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் தொகுத்து தான் ஒரு முடிவுக்கு நாம வந்திருக்கிறோம். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். For a given frequency of incident light, nu, the number of photoelectrons emitted is directly proportional to intensity of incident light. Frequency nu னு எடுத்துக்கலாம், intensity I அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ for a given frequency of incident light, the number of photoelectrons emitted is directly proportional to the intensity of incident light. அப்போ emission of photoelectrons is directly proportional to intensity of incident lightங்கிறது தான் நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒளி எலக்ட்ரான்களோட உமிழப்படும் ஒளி எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை படுகதிரின் செறிவிற்கு நேர்த்தகவில் இருக்கும். For a given frequency of incident light, the number of photoelectrons emitted is directly proportional to the intensity of incident light. Emission of photoelectrons is directly proportional to intensity of incident light. Intensity of incident light. The saturation current is also directly proportional to intensity of incident light. Saturation current also is directly proportional to intensity of incident light. எப்படி வந்து emission of photo electrons increase ஆச்சு அப்படின்னா அது எப்ப சாத்தியம்? இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சேச்சுரேஷன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சேச்சுரேஷன் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸை பொறுத்துதான் ஃப்ளோ ஆகிற கரண்ட் இருக்கு. அதான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். தி சேச்சுரேஷன் கரண்ட் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். தெவிட்டு மின் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னா தெவிட்டு மின்னோட்டம். தெவிட்டு மின்னோட்டமும் ஒளிச்செறிவிற்கு நேர்த்தகவில் அமையும். Maximum kinetic energy of the photoelectrons is independent of intensity of incident light. Kinetic energy வந்து நம்ம E அப்படின்னு சொல்லலாம் or KEன்னு சொல்லலாம். That is independent of intensity of incident light. உமிழப்படும் அந்த ஒளி எலக்ட்ரான்களோட இயக்க ஆற்றல் படுகதிரின் செறிவினை சார்ந்தது அல்ல. அப்போ இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாலும் கைனட்டிக் எனர்ஜில எந்த மாற்றமும் இருக்காது. இன்டென்சிட்டியை டிக்ரீஸ் பண்ணாலும் கைனட்டிக் எனர்ஜில எந்த சேஞ்சஸும் இருக்காது. எப்ப வந்து கைனட்டிக் எனர்ஜில சேஞ்சஸ் வரும் அப்படின்னா ஒன்லி இன்க்ரீஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட். Maximum kinetic energy of the photoelectrons from a given metal is directly proportional to the frequency of incident light. இததான் இப்ப மேம் சொல்லி முடிச்சேன். Kinetic energy of the photoelectrons independent of intensity of incident light. But the kinetic energy of photoelectrons directly proportional to the frequency of incident light. Energy is directly proportional to frequency. அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா frequency இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா
எனர்ஜி ஆஃப் த போட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். அதை வந்து இப்ப லாஸ்ட் டைட்டில் அதான் பார்த்தோம். எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ல இந்த விஷயத்தையும் நம்ம படிச்சோம். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த எனர்ஜியை லீட் பண்ற அளவுக்கு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் நம்ம சப்ளை பண்ணும்போது தான் எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்ண முடியுன்றதை இப்பதான் படிச்சு முடிச்சோம். எஸ் ஆர் நோ? ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் ஆர் நோ? Yes, ma'am. Yes, ma'am. Good. Okay, fine. For a given surface, the emission of photoelectrons takes place only if the frequency of incident light is greater than a certain minimum frequency that is called threshold frequency. For a given surface, கொடுக்கப்பட்ட அந்த உலோக பரப்பிற்கு emission of photoelectrons takes place. எப்ப வந்து ஒளி எலக்ட்ரானோட உமிழ்வு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படுகதிரோட அதிர்வெண் அதிகமா இருக்கணும். எதை ஒப்பிடும்போது? ஒரு குறிப்பிட்ட சிறும அதிர்வெண்ணை விட அதிகமா இருக்கும் போதுதான் எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் நடக்கும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேரு தான் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. For a given surface, the emission of photoelectrons takes place only if the frequency of incident light is greater than a certain minimum frequency called a threshold frequency. கொடுக்கப்பட்ட உலோக பரப்பிற்கு படுகதிரின் அதிர்வெண் ஒரு குறிப்பிட்ட சிறும அதிர்வெண்ணை விட நியூ நாட்டுங்கிறது தான் threshold frequency. இந்த அதிர்வெண்ணை விட அதிகமாக இருந்தாதான் ஒளி எலக்ட்ரான்கள் உமிழ்வு ஏற்படும். இந்த சிறும அதிர்வெண்ணுக்கு பேரு தான் பயன் தொடக்க அதிர்வெண், threshold frequency. எஸ், என்ன பண்றீங்க? Students, Yes, all of you got my point? Yes, ma'am. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். There is no time lag between incident of light and ejection of photoelectrons. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். There is no time lag between incident light. ஒளி படுறதுக்கும் அந்த உலோக பரப்புல இருந்து ஒளி எலக்ட்ரான் எமிட் ஆகிறதுக்கும் இடையில டைம் கேப்பே இருக்காது. இன்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும் போதே எமிஷன் நடக்க ஆரம்பிச்சு. அதான் சொல்லியிருக்கோம். There is no time lag between instant of light and ejection of photoelectrons. உலோகத்தின் மீது ஒளி படுவதற்கும் ஒளி எலக்ட்ரான்கள் உமிழப்படுவதற்கும் இடையே காலதாமதம் இருக்காது. Because of this is a instantaneous process. ஒரு கன நேரத்துக்குள்ள நடந்து முடிகிற விஷயம். மணிக்கணக்கில் உட்கார்ந்து நம்ம இப்படி பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ். ஓகே, once photoelectric phenomenon has been thoroughly examined through various experiments, the attempts were made to explain it on the basis of wave theory of light. Wave theory of light அடிப்படையா வச்சு, அதாவது அலைக்கொள்கைய ஒளியோட அலைக்கொள்கையை அடிப்படையா வச்சு நிறைய சோதனைகள் செஞ்சு பார்க்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. எதுக்கு முயற்சி? போட்டோ எலக்ட்ரிக் பினோமினா, தட் மீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. அந்த முயற்சி என்னாச்சு? சக்சஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சான்னு இப்ப தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்க ஆளுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். This is very very important. 5 marks. State the laws of photoelectric emission. The maximum kinetic energy of the photoelectrons is independent of intensity of the incident light. Kinetic energy is
independent of intensity of incident light. Very good answer. Next. Kinetic energy of photoelectrons from a given metal is directly proportional to the frequency of incident light. சுகா மெதுவா சொல்லு. Miss, kinetic energy of photoelectrons from a given metal is directly proportional to frequency of incident light. Super. Excellent answer. Energy is directly proportional to frequency. அவ்வளவுதான். Next. இப்போ இந்த frequency increase பண்ணோம்னா எனர்ஜி என்ன ஆகும்? Increase ஆகும். frequency decrease பண்ணோம்னா எனர்ஜியும் decrease ஆகும். Next. Three more points are there. Only 2 students in this class. For a frequency of incident light, number of photoelectrons emitted is directly proportional to intensity of incident light. For the given frequency, super Kausi. For a given frequency, the emission of photoelectrons is directly proportional to intensity of incident. Intensity increase பண்ணும்போது emission of photoelectrons என்ன ஆகும்? Increase ஆகும் for a particular frequency. Okay, next. Ma'am, there is no time lag between incident of light and emission of photoelectrons. Super. நம்ம லைட்டை இன்சிடென்ட் பண்றதுக்கும் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிறதுக்கும் இடையில there is no time gap. Both are happening at the same time or simultaneously happening because of this process. This process means this photoelectric effect is an instantaneous process. Next. சொல்லுங்க குட்டி, அடுத்து என்னாச்சு? One more point. Anyone talk about threshold frequency? Ma'am, Threshold frequency. frequency of incident light is greater than minimum frequency. Threshold frequency na enna? That is a minimum frequency. That is represented by nu naught. This is a minimum frequency. Below this frequency, the emission of photoelectrons completely stopped. Threshold frequency க்கு கீழ frequency நாம குறைக்கும் போது ஒளிமின் விளைவு அப்படிங்கிறது முற்றிலும் நடக்கவே நடக்காது. அதைத்தான் நம்ம threshold frequency சொல்றது. அந்த மினிமம் frequency தான். எந்த அதிர்வெண்ணுக்கு கீழே ஒளி எலக்ட்ரான் உமிழ்வு நடக்காதோ அந்த சிறும அதிர்வெண்ணு தான் பயன் தொடக்காது. சரிங்களா? Tell me yes or no? Yes, ma'am. Okay, fine. டைட்டில்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் வேவ் தியரி. நிறைய சயின்டிஸ்டுங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்தாங்க, நிறைய அட்டெம்ப்ட் நிறைய ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க. எதுக்கு? வேவ் தியரி பேஸ் பண்ணி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருச்சு.
அதுக்கு என்ன காரணங்கிறத தான் இப்போ 1 by 1 தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லணும். From Maxwell theory, we learned that light is an electromagnetic wave consisting of coupled electric and magnetic oscillations that moves with the speed of light and exhibit typical wave behavior. According to the Maxwell theory, நம்ம electromagnetic wavesனா என்னன்னு படிச்சிருக்கோம். electromagnetic wavesல யாரெல்லாம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் இருக்கு. both are oscillating simultaneously at the same time perpendicular to each other. மின்புல வெக்டாரும் காந்தப்புல வெக்டாரும் ஒரே டைம்ல இயங்க ஆரம்பிக்கும். ஆனா அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா இருக்கும். இப்ப இது ரெண்டும் அந்த இயங்குற திசை பாத்தீங்க அப்படின்னா perpendicular to these two. அதுதான் நம்ம மேக்ஸ்வெல் தியரி படி நம்ம வேவோட நேச்சர் என்னங்கறத படிச்சோம். Let us try to explain the experimental observations of photoelectric effect using wave picture of light. இப்போ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல நம்ம என்னெல்லாம் அப்சர்வேஷன் பண்ணிருக்கோமோ அதை வேவ் தியரி படி எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணும்போது இந்த டிராபேக்ஸ் எல்லாம் நமக்கு இருந்துச்சு, கன்க்ளூட் பண்ண முடியல. அதுதான் இப்ப தெரிஞ்சுப்போம். When light is incident on the target, இதுதான் டார்கெட்னு வச்சுக்குவோம், மெட்டல் சர்ஃபேஸ். எப்ப வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேல லைட் இன்சிடென்ட் ஆகுதோ there is a continuous supply of energy to the electrons. மியூங்கிற ஃப்ரீக்வன்சியோட லைட் இன்சிடென்ட் ஆகும்போது இங்க உள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு தொடர்ச்சியா ஆற்றல் பரிமாற்றம் நடக்கும். When light is incident on the target, there is a continuous supply of energy to the electrons. According to wave theory, light of greater intensity should impact greater kinetic energy to liberate electrons. ஆனா அக்கார்டிங் டு வேவ் தியரியில பாத்தீங்க அப்படின்னா லைட்டோட இன்டென்சிட்டி கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு விளைவை தாக்கத்தை உருவாக்கும். அது என்ன அப்படின்னா கிரேட்டர் கைனட்டிக் எனர்ஜி டு லிபரேட் தி எலக்ட்ரான்ஸ். According to wave theory, light of greater intensity should impact greater kinetic energy to the liberated electrons. உலோக இலக்கின் மீது நம்ம படுற ஒளி வந்து உலோகத்தில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் தொடர்ச்சியாக கிடைக்குது. அப்ப அலைக்கொள்கையின் படி நம்ம பார்க்கும்போது அதிக செறிவுள்ள ஒளியானது உமிழப்படும் எலக்ட்ரான்களுக்கு அதிக இயக்க ஆற்றலை தரணும். ஆனா நாம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல என்னன்னு படிச்சிருக்கிறோம்? எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி படிச்சிருக்கோம். அதிக இன்டென்சிட்டியில சப்ளை பண்ணும்போது எனர்ஜியும் அதிகமா இருக்கணும். ஆனா இங்க இன்டென்சிட்டிங்கிறது இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனர்ஜின்னு இருக்கு. ஆர் எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. ஒளிச்செறிவை சார்ந்த ஆற்றல் இல்ல, ஆனா அலை கொள்கையில இந்த மாதிரி ஒரு விளக்கம் இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை. But this does not happen. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். ஆனா வேவ் தியரியில பாத்தீங்கன்னா எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா ஆக்சுவல் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா எனர்ஜியும் இன்டென்சிட்டியும் இண்டிபெண்டன்ட் டு ஒன் அனதர். ரெண்டுக்கும் எதுவும் சம்பந்தமே இல்லை. அதனால இந்த அலை கொள்கையின் படி நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஒளிமின் விளைவை விளக்க முடியல. அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். வேவ் தியரிய பேஸ் பண்ணி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது வேவ் தியரி படி இருக்கிறது. இது வந்துட்டு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படி இருக்கிறது. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பொருந்தவே இல்லை.
அதுதான் இங்க சொல்லி இருக்கிறோம். பட் திஸ் டஸ் நாட் ஹேப்பன். அப்ப என்ன நடக்குது? The experiment shows that maximum kinetic energy of the photoelectrons does not depend on the intensity of incident light. இவ்வளவு நேரம் இதுதான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எமிஷன் போட்டோ எலக்ட்ரான்ஸோட கைனட்டிக் எனர்ஜிங்கிறது டஸ் நாட் டிபெண்ட் அப்படின்னா அதை சார்ந்து இல்லை. எதை சார்ந்து இல்லை? இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டை சார்ந்து இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். நெக்ஸ்ட், according to wave theory, if a sufficiently intense beam of light is incident on the surface, electrons will be liberated from the surface of the target. However, low frequency of the radiation also. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வேவ் தியரி படி நம்ம பார்க்கும்போது இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை நம்ம தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்ல இருந்து எமிட் ஆகிற அந்த போட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா எமிட் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டின்னு சொல்றாங்க. ஆனா இது பிராக்டிக்கலா உண்மையா? வேவ் தியரி படி இத சொல்றோம். ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி லோவா இருந்தாலும் இது நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா பிராக்டிக்கல் ட்ரூத் என்னது? ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணாதான் எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. From the experiments, we know that photoelectric emission is not possible below a certain minimum frequency. ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை விட கம்மியான அதிர்வெண்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்காது. அப்படி இருக்கும்போது கம்மியான ஃப்ரீக்வன்சில கூட போட்டோ இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணனா எமிஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாகும்னு அவங்க சொல்றாங்க அலை தியரியில. அப்ப அதுவும் தப்பு. Therefore, wave theory fails to explain the existence of threshold frequency. அப்போ wave theory வந்து என்ன பண்ணிருச்சு? threshold frequencyங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறதையே அவங்க கன்சிடரே பண்ணல. அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க தவறிட்டாங்க. wave theory தவறிடுச்சு. ஓகே, since the energy of light is spread across a wave front, the electrons which receive energy from it are large in number. Energy of light is spread across wave front. Wave front na அலைமுகப்புன்னு சொல்லுவோம். அது ஃபுல்லாவே எனர்ஜி ஆற்றல் என்ன ஆயிருக்கும்னா பரவி இருக்கும். The electrons which receive energy from a large number of electrons. எனர்ஜி கிடைக்கும். each electron needs considerable amount of time to get energy sufficient to overcome the work function. ஒர்க் ஃபங்க்ஷன்ங்கிறது மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகிறதுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் எனர்ஜி, சஃபிஷியன்ட் எனர்ஜி. அதை ஓவர் கம் பண்ற அளவுக்கு எனர்ஜியை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இது நடக்கும். டு கெட் லிபரேட்டட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ். Since the energy of light is spread across the wavefront, the electrons which receive energy from it are large in number. Each electron needs considerable amount of time to get energy sufficient to overcome the work function and to get liberated from the surface. ஒளியோட ஆற்றல் அலைமுகப்பு முழுவதும் நமக்கு பரவி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஆற்றலை மிக அதிக எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் எடுத்துக்கும். அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் வெளியேற்ற ஆற்றல், ஒர்க் ஃபங்க்ஷன்ங்கிறது வெளியேற்ற ஆற்றல், அந்த வெளியேற்ற ஆற்றலை விட அதிகமான அளவு ஆற்றலை பெறுவதற்கு கணிசமான நேரத்தை அது எடுத்துக்கொள்ளும். அப்ப இங்க டைம் கன்சப்ஷன் ரொம்ப முக்கியம். நாம போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ஆர் எஃபெக்ட்ங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். லைட் இன்சிடென்ட் ஆகிறதுக்கும் போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிறதுக்கும் இடையில டைம் கேப்பே நாம இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கிற எமிட் ஆகிற ஒவ்வொரு எலக்ட்ரானும் அந்த சர்ஃபேஸ்ல இருக்கும்போது தேவையான ஆற்றலை பெறுவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு சொல்றான்.
வேவ் தியரியில போட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து கொஞ்சம் டைமை எடுத்துக்கிட்டு தான் எமிட் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல there is no time lag between instance of light and emission of photo electrons. அப்போ இந்த டைம் விஷயமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. But experiment shows that photoelectric emission is almost instantaneous process which could not be explained by wave theory. இவ்வளவு நேரம் நான் இதுதான் பேசிக்கிட்டு இருந்தேன். வேவ் தியரியால அதை விளக்கவே முடியல. போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ங்கிறது ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் கன நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய செயல். ஆனா அலை தியரியில வந்து என்ன, அலை கொள்கையில வந்து டி அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஆற்றலை பெறுவதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளும்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இதுவும் பெரிய டிராபேக். Thus, the experimental observations of photoelectric emission could not be explained on the basis of wave theory. எனவே அலை கொள்கையோட அடிப்படையில ஒளிமின் விளைவுக்கான சோதனைகள் இருக்கு இல்லையா, அந்த சோதனையோட முடிவுகளை வந்து விளக்க முடியல. could not be explained. ஏன்னா அலை கொள்கை சொல்றது எனர்ஜி இன்டென்சிட்டியும் பெரிய டிராபேக். அலை தியரியில எனர்ஜியும் இன்டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றாங்க. ஆனா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் டு ஒன் அனதர். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்தாலும் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம்னா போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ங்கிறது ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை விட அதிக ஃப்ரீக்வன்சியில மட்டும்தான் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனே நடக்கும். இது செகண்ட் ட்ராபேக். தேர்ட் ஒன், டைம் கன்சம்ப்ஷன். அலை கொள்கை படி பார்க்கும்போது உலோக பரப்புல இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானும் வெளியேறதுக்கு தனக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கும் அப்படின்னு அலை கொள்கை சொல்லுது. ஆனா ஒளிமின் விளைவு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லைட் இன்சிடென்ட் ஆகிறதுக்கும் எலக்ட்ரான் எமிட் ஆகிறதுக்கும் எந்த டைம் கேப்புமே கிடையாது. தீஸ் ஆர் தி failures of wave theory to explain the photoelectric effect. All of you understand? Students? Yes, ma'am. வேற யாராவது? ஓகே. ஓ எஸ் மேம் சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் மெசேஜ்ல. குட் குட், கீப் இட் அப். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட், ஒளியோட துகள் பண்பு. அலை கொள்கை ஒளிமின் விளைவை விளக்கறதுக்கு தவறிடுச்சு, அதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு. அப்போ ஒளி அப்படிங்கிறது சிறு சிறு சிப்பங்கள் அப்படின்னு சொல்லப்படுற துகள்களால உருவானது அப்படிங்கிறத ஐன்ஸ்டீன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருங்கிறத தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். ஐன்ஸ்டீன் extended Planck quantum concept to explain photoelectric effect in 1905. 1905 ஒளிமின் விளைவு என்ன அப்படிங்கிறத குவாண்டம் கான்செப்ட்ல இருந்து அவரே விளக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரோட கருத்துப்படி தி எனர்ஜி இன் லைட் இஸ் நாட் ஸ்ப்ரெட் அவுட் ஓவர் வேவ் ஃப்ரண்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அலை கொள்கையில அலைமுகப்பு முழுமைக்கும் ஆற்றல் பரவி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஐன்ஸ்டீன் பிளாங்க் குவாண்டம் தியரி படி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றல் அப்படிங்கிறது அந்த அலைமுகப்பு முழுவதும் பரவி இருக்காது, பட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் ஸ்மால் பாக்கெட்ஸ் ஆர் எனர்ஜி குவாண்டா. ஒரு சிறு சிறு பகுதிகளா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பொதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அந்த எனர்ஜிக்கு பேர் என்ன அப்படின்னா குவாண்டா. அத ஹெச் நியூ அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அலை கொள்கையில படுகதிரோட ஆற்றல்ங்கிறது அலைமுகப்பு முழுவதும் பரவி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஐன்ஸ்டீன் ஒளியோட துகள் கொள்கையில என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றல் அப்படிங்கிறது அலைமுகப்பு முழுமைக்கும் பரவி இருக்காது, அது சிறு சிறு பகுதிகளாக இருக்கும். அந்த ஆற்றல் சிறு சிறு பகுதிகளோட ஆற்றல் ஹெச் நியூக்கு சமமா இருக்கும்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. ஒளிமின் விளைவை விளக்குவதற்கு பிளாங்க் குவாண்டம் கொள்கையை ஐன்ஸ்டீன் 1905 விரிவாக்கி பண்ணியிருந்தாரு. ஐன்ஸ்டீனின் கொள்கைப்படி ஒளி ஆற்றலானது அலைமுகப்புகளில் பரவி இல்லாமல் சிறு சிறு சிப்பங்கள் அல்லது குவாண்டங்களில் குவிக்கப்பட்டிருக்கும். அதான் அவர் சொல்ல வர விஷயம். அந்த ஆற்றலோட அளவு இவ்வளவு இருக்கும். Therefore, light of frequency nu from any source can be considered as a stream of quanta, and the energy of each light quantum is given by h nu. அதோட எனர்ஜி h nuக்கு சமமா இருக்கும். எந்த ஃப்ரீக்வன்சி நியூ அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியில நியூ அப்படிங்கிற அதிர்வெண்ல எந்த ஒரு ஒளி மூலத்துல இருந்து நமக்கு உமிழப்படுற அந்த ஒளியும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிறு சிறு சிப்பங்களாக இருக்கும். அதனோட ஆற்றல் இவ்வளவு இருக்கும் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கிறார். He also proposed that இன்னொரு விஷயத்தையும் அவரு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, a quantum of light has linear momentum and the magnitude of the linear momentum. அந்த குவாண்டம் ஆஃப் லைட்டுக்கு அந்த சிறு சிறு பகுதிகளாக இருக்கிற அந்த ஒளி துகள்களுக்கு யார் இருக்கிறாங்க? நேர்கோட்டு உந்தம், லீனியர் மொமெண்டம் அதுக்கு இருக்கு. அதனோட மேக்னிடியூடு எண் மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா P is equal to h nu by c ன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலி மொமெண்டம் P is equal to நம்ம mv படிச்சிருக்கோம். இங்க P is equal to h by lambda. C is equal to nu lambdaங்கிற இன்னொரு ரிலேஷன் நம்ம படிச்சிருப்போம். இதுல இருந்து lambda is equal to என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா C by nu கிடைக்கும். lambda is equal to இந்த நியூ லெஃப்ட் கொண்டு வந்தீங்களா டினாமினேட்டர்ல வரும். So C by nu. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் lambda நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா C by nuன்னு அப்ளை பண்றோம். அப்ப இந்த நியூங்கிறது ஹோல் டிவைடட் பைல இருக்கிறதுனால நியூமரேட்டருக்கு போயிரும். Therefore, the linear momentum of quanta of light P is equal to h nu divided by c. The individual light quantum of definite energy and momentum can be associated with. இந்த ஆற்றலும்
உந்தமும் எங்க வந்து அசோசியேட் ஆயிருக்கும், அந்த இண்டிவிஜுவல் லைட் குவாண்டம், அந்த ஒளியோட சிறு சிறு பகுதிகள், அததான் ஒளி துகள்கள் அப்படின்னு சொல்றது, பார்ட்டிகல்னு. அதனோட ஆற்றலும் உந்தமும் எங்க இருக்கும் அல்லது யாரு கூட தொடர்புல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ஏ பார்ட்டிக்கல். அதெல்லாம் நான் முதிய சொல்லியிருந்தேன், பார்ட்டிக்கல் அப்படின்னு. அந்த சிறு சிறு சிப்பங்களுக்கு பேரு துகள்கள். The light quantum can be behaves as a particle and this is called photon. அந்த லைட் குவாண்டம்ங்கிறதோட இயல்பு பாத்தீங்கன்னா ஒரு துகள் மாதிரியே இருக்கும், அதுக்கு பேரு தான் போட்டான். ஒளி துகள்னு போட்டான நம்ம சுருக்கமா சொல்லலாம். therefore தான் இங்க சொல்லி இருக்கிறோம், photon is nothing but particle manifestation of light. அந்த போட்டான் அப்படிங்கிற ஒளி துகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், போட்டான் அப்படிங்கிற துகளை தான் நம்ம ஒளி துகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன். இப்ப அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போட்டான்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அக்கார்டிங் டு பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட், வேவ் நேச்சர் ஆஃப் லைட்ங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட், ஒளிங்கிறது துகள் வடிவத்தை தான் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அதுபடி நம்ம பார்க்கும்போது photons are the basic constituent of any radiation and possess the following characteristics. போட்டான்ங்கிறது வேற யாரும் இல்ல, ஒவ்வொரு ஒளி துகள்லையும் அல்லது ஒளி அலைகள்லையும் இருக்கிற சிறிய ஒளி துகள் தான் அந்த போட்டான் அப்படிங்கிறது. அதுக்கு இந்த கீழ்கண்ட சிறப்பியல்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்குப்போம். Photons of light of frequency nu and wavelength lambda will have energy is given by E is equal to h nu, that is nothing but hc divided by lambda. Because of c is equal to nu lambda, from this relation nu is equal to c by lambda. This nu only, instead of this nu we can apply, means energy E is equal to hc divided by lambda. இங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், நாம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்லயே நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்னன்னு, ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், both are constant. That is why energy is inversely proportional to wavelength. Energy is directly proportional to frequency. In terms of wavelength means energy is inversely proportional to wavelength. அப்போ எனர்ஜி frequency increase ஆச்சுன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஆனா வேவ்லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, all of you listening? Yes, ma'am. Some others? Yes, ma'am. Yes, ma'am. Okay, very good. The energy of photon is determined by the frequency of radiation and not by intensity, and the intensity has no relation with the energy of individual photons in the beam. திரும்ப திரும்ப அதே தான் இருக்கு. எது இருக்கு? போட்டானோட நேச்சர். எனர்ஜி ஆஃப் போட்டான் determined by frequency of radiation. அந்த படுகதிரோட அதிர்வெண்ணை பொறுத்து தான் அந்த போட்டானோட எனர்ஜி இருக்கு.
ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் எனர்ஜி இருக்கு. பிகாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அண்ட் நாட் பை இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியை சார்ந்து யாரு இல்லை அப்படின்னா எனர்ஜி இல்லை. அந்த ஒவ்வொரு ஒளித்துகள் போட்டான் அப்படிங்கிற ஒவ்வொரு ஒளித்துகளோட ஆற்றலும் பாத்தீங்கன்னா படுகதிரோட செறிவை சார்ந்தது அல்ல, அது அதிர்வெண்ணை மட்டும்தான் சார்ந்தது. அததான் நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல படிச்சோம். என்னன்னு படிச்சோம்? எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். Only energy is directly proportional to the frequency of incident light. The photons travel with the velocity of light and its momentum is given by எந்த வெலாசிட்டியில எந்த திசைவேகத்துல அந்த போட்டான்கிற ஒளித்துகள் பயணம் செய்யும், அப்புறம் அதனோட மொமெண்டம் என்ன இருக்கும். திசைவேகம் சம் வேல்யூ இருக்கு, வெலாசிட்டி ஹாஸ் சம் வேல்யூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளுக்கு மொமெண்டம் உந்தம் இருக்கும். இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளுக்கு கட்டாயம் திசைவேகம் இருக்கும். ஓய்வு நிலையில இருக்கிற பொருளுக்கு திசைவேகம் சுழி. மோஷன் ஸ்டேட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் வெலாசிட்டி சம் வேல்யூ இருக்கும். ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி 0. அப்போ இங்க போட்டான்ஸ் ஆர் மூவிங் மோஷன் ஸ்டேட் அப்படின்னா இட் ஹேஸ் சம் வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு மொமெண்டமும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் v அப்படிங்கிற திசை வேகத்துல இயங்குச்சு அப்படின்னா அதனோட உந்தம் mvக்கு சமமா இருக்கும். அந்த பொருளோட நிறையவும் திசை வேகத்தையும் பெருக்கி வர தொகை தான் அந்த பொருளோட உந்தம். அப்ப போட்டானுக்கு வெலாசிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு யாரு இருக்கிறா? போட்டானுக்கு வெலாசிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு யாரு இருக்கிறா? மொமெண்டமும் இருக்கு. அதான் the photons travel with the velocity of light v and it has momentum is given by p is equal to h by lambda, that is nothing but h nu divided by c. இந்த ரிலேஷன் தான் நம்ம முத பார்த்தோம். ஓகே, ஃபோர்த் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா சிறப்பியல்புகள். since photons are electrically neutral, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், they are unaffected by electric and magnetic field. போட்டான் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னா மின்சுமைய நடுநிலையாக்கப்பட்ட மின்சுமை. அதுக்கு நெகட்டிவ் சார்ஜும் இருக்காது, பாசிட்டிவ் சார்ஜும் இருக்காது. அப்ப சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலயோ ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலயோ அஃபெக்ட் ஆகும். சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் இந்த ரெண்டு ஃபீல்டுனாலையும் அஃபெக்ட் ஆகாது. அப்போ போட்டான் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், தட் இஸ் வாட் they are unaffected by electric and magnetic fields. when a photon interacts with matter அப்படிங்கிறது இங்க பொருள்ங்கிறது யாரு? மெட்டல் சர்ஃபேஸ். போட்டான் அப்படிங்கிறது இப்ப லைட் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா இந்த லைட் போட்டான் அப்படிங்கிற சிறு சிறு பகுதிகளாக இருக்குது. இப்ப இந்த போட்டான் இந்த மேட்டர் இந்த உலோக பரப்பின் மீது படும்போது அல்லது இது கூட வினை புரியும் போது, when a photon interacts with matter, the total energy, total linear momentum and angular momentum are conserved. இந்த போட்டான் அதாவது பருப்பொருள் மேல வினை புரியும் போது அது கூட வினை புரியும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி, மொத்த ஆற்றல், மொத்த நேர்கோட்டு உந்தம், மொத்த கோண உந்தம் எல்லாமே கன்சர்வ். அப்படின்னா இதுல எதுவுமே மாறாது. இன்சிடென்ட் லைட்ல இருக்கிற போட்டான்ஸ் இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கிற, தட் மீன்ஸ் இந்த மெட்டல் கூட இன்டராக்ட் பண்ணும்போது வினை புரியும் போது இந்த 3 ஃபேக்டர்ஸ் யார் யாரு? டோட்டல் எனர்ஜி, லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் ஒமேகா, இந்த 3 ஃபேக்டர்ஸுமே மாறவே மாறாது.
Since photons may observed or a new photon may be produced in such interactions, the number of photons may not be conserved. Since photons may be observed அப்படின்னா உட்கவர்ந்துக்கிறது. இந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து இந்த ஒளித்துகள் போட்டான்ங்கிறத உட்கவர்ந்துக்கிறதும் இல்ல, நியூ போட்டான்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில வர்றதும் இல்ல. In such interactions, the number of photons may not be conserved. இந்த வினையில் போது போட்டான் உட்கவர்தலோ அல்லது தீ போட்டான் உருவாகிறதோ இருக்கிறதுனால போட்டான்கள் எண்ணிக்கையில எந்த மாற்றமும் இருக்காது. இது மெட்டல் சர்ஃபேஸ், தட் இஸ் பருப்பொருள் மேட்டர்னு சொல்றது. இந்த இன்சிடென்ட் லைட்ல இருக்கிற h nu photon of energy வந்து இந்த சர்ஃபேஸ் ஆர் இந்த சப்ஸ்டன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணும்போது இங்க எக்ஸ்ட்ரா போட்டான் நமக்கு உருவாகிறதும் இல்ல, அல்லது இருக்கிற போட்டான் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதும் இல்ல, உட்கவர்ந்துக்கிறதும் இல்ல, போட்டான வெளியேற்றுறதும் இல்ல. அதனால நம்பர் ஆஃப் போட்டான்ஸ்ல வந்து எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், all of you got my point? Yes, ma'am. Okay. சரி, இப்ப ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், அதாவது கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா போட்டான்களோட சிறப்பியல்புகள். இங்க ஆளுக்கு ஒரு சிறப்பியல்பு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? Photons are electrically neutral. They are unaffected by electrical and magnetic field. சூப்பர். சார்ஜ் மின்சுமை இல்லாததனால மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் பாதிக்கப்படாது. குட் ஆன்சர். நெக்ஸ்ட். Ma'am, photons of light of frequency and wavelength have energy. E is equal to hv equal to hc by lambda. h nu, இது வந்து நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி இல்லையா? நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி, அதுக்கு ஆற்றலும் இருக்குது உந்தமும் இருக்குதுங்கிறது தான் விஷயம். நெக்ஸ்ட். என்னன்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்றீங்க? இன்டென்சிட்டி இதெல்லாம் என்ன ஆச்சு? இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி என்ன ரிலேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், energy is independent of intensity, that is depending only the frequency. Next. இங்க ஒருத்தருமே இல்லையா? போட்டான் ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? போட்டான் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? போட்டான்ஸ் மேட்டர் கூட இன்டராக்ட் பண்ணும்போது
absorption of photon or emission of photon நடக்காது. அப்போ there is no change in that number of photons. புரிஞ்சுதா? Students, all of you got my point? Yes, ma'am. எஸ் மேம். Okay, fine. Message la yes ma'am போட்டுக்கிட்டு இருக்கோம். Okay, good students. Once in the content read out பண்ணி பாருங்க. Very very important and very easy topic. These are the important question answer also. Characteristics of photon, very very important. 5 mark question or 3 mark question. And also the laws of photoelectric effect also 5 marks or 3 marks. Okay? Okay, students. We will meet the next class.